Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. இந்தியா கூட்டணியும் ஓரளவுக்கு வலுவாக இருக்காங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்ந்துட்டாரு, அன்புமணி அவர்கள் சேர்ந்துட்டாங்க. ஸோ தாவேகா மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கு. டிடிவி தினகரன் தாவேகாவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து விடுவார் அப்படின்னு நாங்கள் நம்ப சொல்கிறீங்களா? இல்லை சார், போன எலெக்ஷனில் நான் சொல்லுங்கள், அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணம் டிடிவி தினகரன் 2% தான். ஸோ கிட்டத்தட்ட 21 தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு இல்லைங்க. அது எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தாங்க? தமிழக அரசியல தாவேகா வருகைக்கு முன்பு அதற்கு அப்புறம் அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த பழைய பர்சன்டேஜ் இதெல்லாம் காலி. இப்போ எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டிலே ரொம்ப தெளிவாக சொன்னார், அந்த தமிழக வெற்றி கழகம் தானாகவே, அதாவது எந்த கூட்டணியும் இல்லாமல் 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக இங்கே ஆட்சி அமைக்க எல்லா வாய்ப்புகளும் உள்ளது. இருந்த போதும் நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரும் வாங்கன்னு திமுக கூவிட்டாங்களே இல்லையா? திமுக வீழ்த்த எல்லாரும் ஓரணியில் வாங்க தாவேக்காவும் வாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க, கூப்பிட்டாங்களா இல்லையா? இப்பயும் கூப்பிட்றாங்க. நாங்கள் யாராவது கூப்பிட்டோமா? இவங்க மற்ற கட்சிகள், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, மற்ற கட்சிகளோட உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே சக்கையாக துப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் திமுகவும் அவங்கள தூய சக்தி தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இடி நேற்று லெட்டர் போட்டிருந்தது 3வது முறையாக டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும். ஓகே சார், அதை பற்றி திரு விஜய் அவர்களோ தாவேக்காவினரோ எங்க சார்? நான் தாங்க தாவேக்கா, நான் பேசுகிறேன். கரெக்ட் சார், நீங்கள் என்னுடைய கரெக்ட் சார். இல்லை, நானாக ஃபிலிக்ஸ் ஜெரால் பேசல, ஃபிலிக்ஸ் ஜெரால் விஜய். ஓகே, ஆஸ் அ விஜயா தான் நான் உங்களை பார்க்கணும். ஆமாம், என்னுடைய வாய்ஸ் இஸ் விஜய்ஸ் வாய்ஸ். கேண்டிடேட்ஸே 234 தொகுதிகளில் வந்து நிற்கிறதுக்கு ஆள் இருக்கா, அந்த ஒரு கேள்வியும் வருது. யாருங்க அதெல்லாம் கேட்குறாங்க? எல்லாத்தையும் பைத்தியக்காரங்க, எல்லாமே விஜய் தானா? அதுலேயும் இல்லைங்க. இப்போ ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்தியா கூட்டணியும் ஓரளவுக்கு வலுவாக இருக்காங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்ந்துட்டாரு, அன்புமணி அவர்கள் சேர்ந்துட்டாங்க. ஸோ தாவேகா மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கு, அவங்களோட கூட்டணியில் யாருமே இல்லை, ஸோ ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்போ நம்ம இது பேசுவோம், கொஞ்சம் டீப்பாக பேசுவோம். டிடிவி தினகரன் தாவேகாவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து விடுவார் அப்படின்னு நாங்கள் நம்ப சொல்கிறீங்களா? இல்லை சார், போன எலெக்ஷனில் நான் சொல்லுங்கள், அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணம் டிடிவி தினகரன். இல்லைங்க, டிடிவி தினகரன் 2% தான். ஸோ கிட்டத்தட்ட 21 தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு. இல்லைங்க, அது எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தாங்க அதை நீங்கள் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, தமிழக அரசியல தாவேகா வருகைக்கு முன்பு அதற்கு அப்புறம் அப்படி தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த பழைய பர்சன்டேஜ் இதெல்லாம் காலி. மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? இப்போ எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டிலே ரொம்ப தெளிவாக சொன்னார், எங்களுக்கு அது தமிழக வெற்றி கழகம் தானாகவே, அதாவது எந்த கூட்டணியும் இல்லாமல் 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக இங்கே ஆட்சி அமைக்க எல்லா வாய்ப்புகளும் உள்ளது. இருந்த போதும் நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரும் வாங்கன்னு திமுக கூவிட்டாங்களே இல்லையா? திமுக வீழ்த்த எல்லாரும் ஓரணியில் வாங்க தாவேக்காவும் வாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க, கூப்பிட்டாங்களா இல்லையா? இப்பயும் கூப்பிட்றாங்க. நாங்கள் யாராவது கூப்பிட்டோமா? இல்லை. தொடக்கத்திலேருந்து கூப்பிட்டோமா? அது எங்களுடைய கொள்கை முடிவு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவும் எத்திக்கல் அடிப்படையில் எடுக்கிறோம் சார். அப்படி இருந்தும் யாரை இருங்க நான் சொல்லி முடிச்சேன். எத்திக்கல் அடிப்படையில் எடுக்கிறோம். எத்திக்கல் அடிப்படையில் எடுக்கிறோம்னா, இவங்க மற்ற கட்சிகள், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, மற்ற கட்சிகளோட உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே சக்கையாக துப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி நம்ம செயல்படக்கூடாது. நம்ம நம்மளுடைய வெற்றிக்கு பங்களிக்கிற கட்சிகள் கூட அவங்களுக்கு ஒரு ஷேர் தரணும் அப்படின்ற எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. ஒரு தூண்டிலோ இல்லை ஆசை காட்டுறதோ கிடையாது. அப்படி இருந்தும் ஏன் சார் ஒரு கட்சி கூட இந்த சைடு வரல? ஏங்க வரலன்றது முக்கியம் இல்லை, நாங்கள் சேர்த்துக்கிட்டோமான்றது முக்கியம். அப்போ இந்த கட்சி சார் எத்தனை கட்சி, இப்போ எத்தனை கட்சி ஃபீலர்ஸ் கொடுத்துச்சு? ஃபீலர்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. எடப்பாடி என்ன சொன்னார்? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி சொன்னாரல்ல. இதுக்கு பேர் என்னது? தூது தானே, அது ஃபீலர் தானே. டிடிவி தினகரன் சொல்லலையா? எவ்வளோ சொல்லிட்டு கடைசியில் அங்கேயே போயிட்டாரு. ரைட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா என்டிஏ வந்து ப்ராப்பரா இல்லைங்க, உங்களுக்கு என்ன அதுக்கு மீனிங் என்ன? we didn't entertain. நாங்க வந்து ஒரு தூய சக்தியா இங்க வரணும்னு நினைக்கிறாங்க சார். அது எந்த வகையிலும் உங்களுக்கு பின்னடைவா இல்லையா? அது எதுங்க? எங்க மக்களுக்கு தேவை தூய சக்தி தான். எல்லா இப்போ ஊழல் வழக்கு இருக்கவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு நாங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம்ன்றது எப்படி சரியாகும்? சார், செங்கோட்டையன் அவருக்கு மேலே எந்த ஒரு ஊழல் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நிரூபிங்க என்கிட்ட சொல்லுங்கள். எந்த கேஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை சார், ஊழல்ன்ற தாண்டி இந்த வாச்சாத்தின்ற அந்த சம்பவம் அது எப்போங்க எவ்வளோ வாச்சாத்தி நடந்தது? எப்போ சண்முகம் எப்போ வாய திறக்கிறாரு? நடந்தது எப்போன்றதை தாண்டி இல்லைங்க. அப்படி இருந்தால் நீங்கள் அப்படி உண்மையிலே குற்றவாளின்னா ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தீங்க? வழக்கு போட்டு அவர் உள்ளதல்ங்க. இப்போ வந்து வைத்தறிச்சல் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதே மாதிரி வைத்திலிங்கமும் இப்போ திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. அவர் வந்து ஒரு பலத்தை தான் கொடுக்க போறாங்க. திமுக கூட்டணிக்கு அது ஒரு பலம் தான். ஸோ அவர் வந்து திமுக அதிமுக ரெண்டுமே மைனர் பிளேயருங்க எங்களை கம்பேர் பண்ணுறது. சார், இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, உண்மையே சொல்கிறேன் நான். இப்போ ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கு? ஏடிஎம்கே கட்சி எங்கே இருக்கு சார்? அவங்க கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க. எங்கே இருக்கிறாங்க? எந்த கொங்கு மண்டலத்தில் இருக்காங்களா? இருக்கட்டும் சார், கொங்கு மண்டலத்தில் இருக்கட்டும் சார். அப்போ அதிமுகன்ற ஒரு தனியான கட்சிக்கு கொங்கு மண்டல தலைவராக தானே இருக்கிறார் அவரு. ஓகே, திமுக யாரை நம்பி வெற்றி பெறும்? கூட்டணி இல்லைன்னா திமுக நிலை என்ன? ஓகே சார், அவங்களும் ஒரு பேஸ் ஓட்டர்ஸ் வச்சிருக்காங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அந்த கூட்டணி தூக்கிடுங்க, இல்லை வெற்றி வாய்ப்பு கஷ்டம் தான். அப்போ ரெண்டு பேரும் மைனர் பிளேயரா இங்க, ரைட்டுங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, கரிஸ்மேட்டிக் லீடர் யார் இன்னைக்கு களத்தில் நிற்கிற? கரிஸ்மேட்டிக் லீடர் யார்? தாவேகா தரப்புல விஜய்னு சொல்கிறாங்களே சார். இல்லைங்க, அவர் மட்டும்தாங்க. விஜய் அளவுக்கு கரிஸ்மேட்டிக் வந்து இந்த ரெண்டு லீடர்ஷிப் இருக்குதா? முன்பு ஜெயலலிதா எம்ஜிஆர், கருணாநிதி எம்ஜிஆர். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம் இன்னைக்கு இங்கே இருக்குதா? ஸோ அந்த வேக்யூமை ஒரு ஃபில் பண்ண வராரு. ஆப்வியஸாக தான். ஸோ அதுக்கான செயல்பாடுகள் விஜய்கிட்ட இருக்கணும்ல. என்ன செயல்பாடுகள் இல்லைன்றீங்க? ஏதாவது ஒரு செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். இல்லை சார், நம்ம ஏற்கனவே பேசினது தான். திரு விஜய் அவர்கள் ஃபீல்டுக்கு வரணுன்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஃபீல்டுக்கு வரப்படாமல் முடக்கிறது யாருங்க? அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இப்போ ஒரு இப்போ ஈரோடுக்கே எத்தனை முறை வந்து அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமா? இது வந்து லேம் எக்ஸ்கியூஸ்க்கு தான் சொல்லி. லேம் எக்ஸ்கியூஸே இல்லைங்க. தலைவர் போனால் லட்சக்கணக்கில் கூட்டம் வரும். அப்போ நீங்கள் முறையான அனுமதி பெற்று தானே போக முடியும். ஓகே சார், இப்போ வந்து மக்கள் வந்து திரு விஜய் அவர்களை அக்சஸ் பண்ணணும்னா வேற எப்படி தான் பண்ணணும் சொல்லுங்க சார்? அதாவது வெளியில வரல, ஸோ அறிக்கை மூலமா வரலன்றது எப்படி? இல்லை நான் அப்படி சொல்ல வரல, ஒரு அறிக்கையா கொடுக்கலாம். அறிக்கையும் கொடுக்க மாட்டேன்றது அறிக்கை என்ன? மக்கள் பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்கணும் சொல்லுங்க? எந்த பிரச்சனைக்கு போராடல சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்லை சார், நீங்க பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஊழல்கள்லாம் பட்டியலிட்டே வராரு. ரைட்டு. ஸோ அது மாதிரி ஒரு முக்கியமான தலைவரா உருவெடுக்கும் போது விஜய் அவர்களோட ரோல் என்ன? ரோல் ஆஸ் எ லீடரா என்ன? நீங்க வந்து ஒரு இந்த மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம அமைதியாயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதை நான் சொல்றேன். எல்லா மக்கள் பிரச்சனையும் முதன்மையாக பேசுறது தாவேக்கான்றதை நான் சொல்லுவேன். முதன்மையாக பேசுறது மட்டும் இல்லாமல் அதற்கு உண்மையான ஒரு தீர்வையும் கொடுக்கறது. இப்போ எஸ்ஐஆர் கேஸ் போட்டாங்களே டிஎம்கே, என்னாச்சு? அப்படியே போச்சுல. இப்போ நாங்கள் இன்னும் நேற்று கூட போய் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் எங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நாங்கள் தானே கேட்குறோம். புரியுதுங்களா? எல்லா உண்மையிலே பெயரளவில் பேசிட்டு அறிக்கையோடு நிறுத்தாமல் அதுக்கடுத்து தொடர்ச்சியாக ஃபாலோ அப்பும் நடக்குதுங்க. ஸோ இதை இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஆதவர்ஜுன் நான் சொல்லியிருந்தாரு. ஸோ கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை வந்து விஜய் நிரப்ப வராருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இளைஞர்களும் வந்து தன்னெழுச்சியாக ஒரு 80% வந்து தாவேகாக்கு வந்து சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, அதுவும் வந்து ஒரு போலி கட்டமைப்பு தான். எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க. எல்லா ஏஜ் குரூப் மகளிர் இருக்காங்க. மகளிரில் எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க. ஆண்கள்லையும் வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வயதானவர்கள் உண்மையா? ஓகே. நான் இதுவரையும் நான் இளமையாக இருக்கும்போது ஒரு நல்ல ஊழல் இல்லாத கவர்மெண்ட்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஊழல் கவர்மெண்ட்டு. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கவர்மெண்ட்டை பார்த்துட்டு போகிறேன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது எப்படி சார் கொடுக்க முடியும் விஜய்னால? ஏன் ஊழல் இல்லாத கவர்மெண்ட் விஜயால எப்படி கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்குறீங்க? ஊழல்ன்றது என்னது? அதை தான் சார் நான் விஜய்கிட்ட அவர் வாயால் சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவர் தாங்க சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும். தூய சக்தினா என்னது? தூய சக்தின்ற வார்த்தையை நான் எக்ஸ்பிளனேஷனாக கேட்குறேன். இல்லை, அதுக்கு என்னங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எப்படி அதுக்கு உங்களுக்கு மீனிங் புரியலையா சார்? இப்போ திமுகவும் அவங்கள தூய சக்தி தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இடி நேற்று லெட்டர் போட்டிருக்குது 3வது முறையா டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும். ஓகே சார், அதை பற்றி திரு விஜய் அவர்களோ தாவேக்காவினரோ எங்க சார்? நான் தாங்க தாவேக்கா, நான் பேசுறேன். கரெக்ட் சார் நீங்க என்னுடைய கரெக்ட் சார். இல்லை, நான் வந்து நானாக ஃபிலிக்ஸ் ஜெரால் பேசல. ஃபிலிக்ஸ் ஜெரால் விஜய் பேசுறதா நீங்க நினைங்க, அதுதான் உண்மை. ஓகே, ஆஸ் அ விஜயா தான் நான் உங்களை பார்க்கணும். ஆமா, என்னுடைய வாய்ஸ் இஸ் விஜய்ஸ் வாய்ஸ், எங்க தலைவரோட வாய்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. இப்போ இல்லைன்னா நான் அந்த ஆன் கேமராவில் அப்படி சொல்ல முடியுமாங்க? அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுக்கலன்னா நான் சொல்ல முடியுமா?
ஓகே, எந்த கட்சி சொல்லி ஃப்ரீடம் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்? இந்த ஃப்ரீடம் கடைசியில் அந்த கட்சிக்கே வந்து எதுவும் பாதகமாக போய் முடியும். எப்படிங்க பாதகமாக முடியும்? இது ஃப்ரீடம் தானேங்க. எனக்கு எங்களுடைய தலைவருடைய குரலை பிரதிபலிப்பது தான் என்னுடைய வேலை. அதான் அவங்களே சொல்கிறாங்க. கட்சிக்கு எதிரான ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டாங்கன்னா அது நாளைக்கு கட்சிக்கு தானே சார் பிரச்சனை. அவர் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறது பேசும்போது அவ்வளோ கவனமாக பேசணும். இது எப்படி சார் சாத்தியம்? இது எந்த ஒரு கட்சியிலுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து தாவேக்கால வந்து ஒரு அரிதான சம்பவமா இருக்கு. இதெல்லாம் இப்படி தாங்க இருக்கணும். இதுதான் ஒரிஜினல். ஓ, இதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் ஜனநாயக கட்சி. சீரியஸா இதுதான் எல்லாத்துக்கும் வந்து தலைவர் பேசுவார் இல்ல. என்னுடைய வேலை என்ன? செய்தி தொடர்பாளர் செய்தியை தாவேக்கா உள்ளிட்ட செய்திகளை தாவேக்காவோட நிலைப்பாடுகளை மக்கள்கிட்ட சொல்வது. யாருடைய வாய்ஸை சொல்வது? திரு விஜய் அவர்களின் வாய்ஸை சொல்வது. அதான் நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு 34% வந்து ஓட்டு சதவீதம் இருக்குன்றாங்களே. இது எப்படி சார் ஏத்துக்க முடியும்? ஏன் நீங்க ஏத்துக்கணும்னு நீங்க எதுக்கு நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும்னு இல்லை. அது உண்மை, ட்ரூத். ஓகே, சரிங்களா? அது உண்மை இருக்கும்போது நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம். இட்ஸ் யோர் சாய்ஸ். இல்லை சார், அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்ல சார். கிரவுண்டில் எப்படி இருக்குது, ஃபீல்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்காமலே சும்மா நான் கூட சொல்லலாம் சார். நாளைக்கு யாருமே அப்படி வந்து பொத்தாம் பொதுவாக அடிச்சு விடுறது கிடையாது. We have a very strong team doing research, surveys. ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று எடுப்போம், அடுத்த ஈவெண்ட் ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு அடுத்தது ஒன்று எடுப்போம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக மக்களுடைய மனநிலையை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி தேர்தல் வந்து கெஸ் ஒர்க்கே கிடையாது. இட் இஸ் அ ரிசர்ச், இட்ஸ் அ சயின்ஸ். ஓகே, இப்போ மக்கள் மத்தியில் என்ன யோசிக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க? ஏன்னா இத்தனை வருஷமாக 2 திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அதாவது நீங்கள் இன்னும் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு பாருங்கள், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க, நல்ல எதிர்காலத்தை விரும்புகிறாங்க. குறிப்பாக பெண்கள் விரும்புகிறாங்க, இளைஞர்கள் விரும்புகிறாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது. நாளைக்கு தாவேக்கா அது ஏமாற்றத்தை கொடுத்துருன்றது எப்படி இல்லைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ரொம்ப அடிப்படையாக பேசுவோம். நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுலையே ஒரு வளமான நாடு. கண்டிப்பாக, ரைட்? இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கர்நாடகா எடுத்துங்க, அவங்களுக்கு கடற்கரைன்றது இல்லை. டெல்லி கடற்கரைன்றது இல்லை. ரைட்டுங்களா? இப்போ கேரளாவில் கடற்கரை இருக்குது, ஆனால் சாலைகள் இந்த அளவுக்கு இருக்குதானா? இல்லை. ரைட்டுங்களா? இதெல்லாம் திராவிடம் போட்டதுன்னு உருட்டுவாங்க. அது செகண்டரி. ஆனால் அது அப்படி கிடையாது. எப்படி சார்? இல்லை, இது இந்தியா ஃபுல்லாக நடந்தது. புரியுதுங்களா? ஒட்டுமொத்த அது இன்னொரு பெரிய வாஸ் டாபிக். அதுக்கெலாம் நம்ம அப்புறம் போகலாம். ஓகே, அதுக்கு வந்து குளோபலைசேஷன் இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், வேரியஸ் திங்ஸ் இருக்குது. அது ஆனால் பேசிக்காக தமிழ்நாடுக்குள்ள எல்லா இயற்கை இந்த ஜியோகிராஃபிக்கல் செட்டப் இருக்குல்ல, இதுவே ஒரு எல்லா தொழிலுக்கும், வர்த்தகத்துக்கும், ஃபேக்ட்ரிக்கும், விவசாயத்துக்கும் ரொம்ப ஏதுவான நிலப்பரப்பு, நில அமைப்பு ஒன்று. 2வது இயற்கை வளம் இங்கே நல்லா இருக்குது. அதுக்கு 3வது முக்கியமானது மனித வளம். மனித வளத்தில் இளைஞர்களுடைய அதிகபட்சமான இங்கே வந்து ஐ திங்க் 60% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் பிலோ 35. அப்போனா இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் இங்கே இருக்குது. அதுலேயும் படித்தவர்கள் அதிகம், அதிலும் ஆங்கிலம் தெரிந்த இளைஞர்கள் அதிகம். இது இவ்வளோ பெரிய மேன் பவர், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பக்கவாக இருக்கிற ரொம்ப அற்புதமான நாடு இது. இதை வைத்துக்கொண்டு கொள்ளையடிக்கிறாங்க இவங்க. உண்மையில இப்போ ஒரு 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 ஐஏஎஸ் அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி லஞ்சம் வாங்குறாருன்னு தெரிஞ்சால் 2 பேரை தூக்கி ஜெயிலில் போடுங்க போதும். பயம் வந்துடும்ன்றீங்களா? பின்ன ரிட்டையர்மெண்ட்டு, பென்ஷனு எல்லாம் போயிருங்க. கூட சமீபத்தில் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு கேமரா வச்சு அந்த கர்நாடகாவில் இல்லை தமிழ்நாட்டிலே இப்போ சிஎம்மோட இதில் இருந்திருக்காங்க, ப்ரொடெக்ஷனில் இருந்திருக்காங்க. ஒரு லேடி அவங்களோட ரெஸ்ட் ரூமில் வந்து ஒருத்தர் வந்து கேமரா வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ்லாம் வந்து கைது கூட பண்ணிட்டாங்க. இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, லஞ்சம் ஊழல் பண்ண 10 அதிகாரியை தூக்கி உள்ள போடுங்க. ஏன் சார் இந்த கவர்மெண்ட்டில் அதை பண்ண மாட்டேன்? ஏன்னா அவங்க தாங்க சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நார்மலாக நான் உண்மையை சொல்கிறேன். ஜெயலலிதா பீரியட் இருக்குதுன்னு வைங்களேன், ஜெயலலிதா பீரியட் முடிஞ்சு கருணாநிதி பீரியட் ஆரம்பிச்சதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே எல்லா அதிகாரிகளும் மாற்றப்படுவாங்க. அது வழக்கமாக கவர்மெண்ட் மாறணும். இந்த கவர்மெண்ட் ஏன் மாற்றலை? இந்த கவர்மெண்ட் மாற்றிச்சா? இல்லை. ஏன் மாற்றலை? ஏன் சார்? ஏன்னா ஆல்ரெடி இந்த புதுசாக வந்து நம்ம ஒருத்தர் மாற்றி அவர் இந்த டிபார்ட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு லஞ்சம் வாங்கி ரெடி பண்ணி கொடுக்குறது லேட் ஆகும். அதனால் ஏடிஎம்கே 10 வருஷம் நல்லா ட்ரெயின் ஆகிருக்கிறாரு. அவருக்கு எங்கெங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது, எப்படி லஞ்சம் வாங்குறது நல்லா தெரியும். அவரே வச்சுக்க, ஒன்லி பேமெண்ட் கேட்வே மட்டும் இந்த பக்கம் தள்ளிவிடு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் சார். அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா புரியும். அதனால அவ்வளோ குறைபாக அவங்க மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு, இந்த லஞ்சம் வாங்கினார் அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ அவர் தான் நமக்கு வேணும், பெஸ்ட் லஞ்சம் வாங்குறத மாற்றாத அங்கேயே வை அப்படின்றது தான் இந்த கவர்மெண்ட்டு.
புரியுதுங்களா? அப்போ அதிகாரிகளும் அமைச்சர்களும் சேர்ந்து தான் கொள்ளையடிக்கிறதுங்க. 2 பேரை தூக்கி இப்போ வித்தின் 3 months தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. அடுத்தபடி ட்ரையலா ஓகே கேண்டிடேட்ஸே 234 தொகுதிகளில் வந்து நிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அந்த ஒரு கேள்வியும் வருது. யாருங்க அது மாதிரிலாம் கேட்குறா? எல்லாத்தையும் பைத்தியக்காரங்க எல்லாமே விஜய் தானா அதுலயும்? இல்லைங்க, இப்போ அது அப்படிதான். அது எதுக்கு எப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் எல்லா தொகுதியிலையும் அந்த கேண்டிடேட்டை தெரிஞ்சிருக்காதுன்னு அவசியம் இல்லைல்ல. புது கட்சி இல்லையா, புது கேண்டிடேட் இல்லையா? அப்போ விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்கானது தான். சொன்ன மாதிரி அது இன்னைக்கு சிஎம் சொல்றாரு, எல்லா தொகுதியிலும் நானே நிற்கிறேன் என்று நீங்கள் முடிவு செய்து வேலை செய்யுங்கன்ட்டு. எதுக்கு அப்படி சொல்லணும்? ஸோ அதே தான் ரெண்டுத்துக்கும். இல்லை, இதுக்கு வந்து பயம். யாருக்கு? திமுகவுக்கு பயம். ஆல்ரெடி நம்ம எம்எல்ஏ அங்கே வந்து ஏதாவது கொள்ளையடிச்சிருந்துருப்பான், மக்கள் கோவத்தில் இருப்பாங்க, தயவுசெய்து நானே நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிவாங்க. இவர் தான் கொள்ளையடிக்கிறதோட குடிமகனாக இருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் திமுகவோட எம்எல்ஏ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா சார், இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலலாம். இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணலாம், ஆனால் இப்போ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற சார். மாதிரி. இது விளம்பர அரசு சார். இது எங்கள் தலைவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு. கண்காட்சி மட்டுமே நடத்திட்டு இருக்கு. செஞ்ச திட்டத்தை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்னங்க செஞ்ச திட்டம் சொல்லுங்க ஒன்று. என்ன உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் என்ன, செஞ்சதெல்லாம் என்ன? புதிய பென்ஷன் திட்டம், இது உறுதியளிக்கப்பட்ட. மக்கள் கேட்டாங்களா? பழைய பென்ஷன் ஸ்கீம் தான் கேட்டாங்க. அவங்க கேட்டது நீங்கள் என்ன சொன்னீங்க? பழைய பென்ஷன் ஸ்கீம் சொல்லப்படும்னு சொன்னீங்களா இல்லையா? ரைட். நீட் என்ன லேப்டாப் கொடுத்துருக்காங்களா சார்? நீட் அவன் கேட்டாங்களா லேப்டாப்பு? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களா? எதுக்கு லேப்டாப் இப்போ திடீர்னு? அதை யாருக்கு கொடுக்குறாங்க? காலேஜ் முடிச்சவங்களுக்கு. காலேஜ் முடிக்க போகிறவங்களுக்கு இன்னும் 3 மாதத்தில் எக்ஸாமு. அவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? 4 வருஷமா கொடுக்கவே இல்லை. இல்லைங்க, அவன்கிட்ட தாங்க ஓட்டு இருக்கு. ஆமாம், அவன் தாவேக்காவுடைய தொண்டராக இருப்பாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களோட ஃபேஸ் எல்லாம் போட்டு தொடச்சி விட்டாங்க. அவன் தொடச்சி விட்றாங்கல்ல, சரிங்களா? அதனால இவங்க ஒரு 2000 கோடி அதுக்கு. ஓகே, யாரும் லேப்டாப் கேட்கல. அப்படி நீங்கள் மாணவர்கள் மேலே அக்கறை இருந்தால் ஃபஸ்ட் இயரில் கொடுக்கணும், இல்லைன்னா +2ல் கொடுக்கணும். அதுதான் உண்மையான மாணவர் மேலே உள்ள அக்கறை. இப்போ எல்லாமே ஓட்டு அரசியல் தான். எல்லாமே ஓட்டு அரசியல். அப்படி ஓட்டு அரசியல்னால ரொம்ப குப்பை அரசியலுங்க இது. இந்த குப்பைகள்லாம் அகற்றுறதுக்கு தான் திரு விஜய் அவர்கள் வர. அதே தான், அதுதான் ஜனநாயகம். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ சமீபத்தில் கொசுவை ஒழிக்கிறதுக்கு என்ன சார் கேட்கறது முன்னாடி சிரிக்கிறீங்க? அந்த வலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எதுனா அது மழைநீர் வடிகால் கால்வாய். அது ஆமாம், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜில் கொசுவில் போட்டு புதுசாக இருக்கே சார். அது செமையான சயின்டிஃபிக் அப்ரோச்சுங்க இது. ஏன்னா அதில் ஏதாவது ஊழல் பண்ணலாம் புதுசாக. ஓகே, எப்படி சார் அதில் பண்ணுவாங்க? அதான் இப்போ இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். வேளாண்மைக்குன்னு தனியாக பட்ஜெட் போடுறாங்க, ரைட்டுங்களா? இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இங்கே தான். ஆனால் வேளாண்மை வளர்ச்சி டவுனில் போகுது, மைனஸில் போயிடுது. முதல் முறையாக 40% பாப்புலேஷன் தான் விவசாயத்தை நம்பி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இது பேசிக்கு. இப்போ இந்த விவசாயிக்கு நம்ம வந்து தார்பாய் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா மழை நேரத்தில் அவன் நெல்லை போடுறதுக்கு மழையில் நனையாமக்கு தார்பாய் வாங்கி கொடுக்கணும். அந்த தார்பாய் வாங்கி இவங்க கொடுக்குறாங்க. தார்பாய் ஒர்த்து வந்து 200 ரூபான்னு இவங்க சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், ரேட்டு 200 ரூபான்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வாங்குறாங்களா, இந்த விவசாயிக்கு இலவசமாக கொடுக்குறாங்களா அந்த தார்பாய் ஓப்பன் மார்க்கெட்டில் 50 ரூபா. அப்போ இவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறாங்க. அப்போ 1 லட்சம் தார்பாயில் எவ்வளோ கிடைக்கும்? நிறைய. 1 கோடி தார்பாயில் எவ்வளோ கிடைக்கும்? கொள்ள லாபமா? இதே தான் இந்த கொசு வலைக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கொசு வலை 10 ரூபாவா இருக்கும். ஓகே, அது 100 ரூபா போடு வாங்கு. ஏன்னா கவர்மெண்ட் பில் 100 ரூபாய்க்கு போட்டு கொடுப்பாங்க. ஆமாம், வித் ஜிஎஸ்டி கொடுப்பான். அவன் சொல்கிறான், எப்பா கொசுவில் உனக்கு தான் பல்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணு, 50 ரூபா தானே கொசுவில், 60 ரூபா வச்சுக்க, மீதி காசை நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் கொடுத்துரு. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ கவர்மெண்ட் முடிய போது இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம். கடைசி நேரத்தில் கொசு வலையில் அட்ரா அப்படின்றது தான். எப்படி சார் கொசு வலையில் ஊழல் இப்படின்னு தான்? அப்படிதான். நீங்கள் டெஃபினட்டாக போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஆர்டிஐ போட்டு நாளைக்கு யாராவது தோழர்கள் எடுத்துருவாங்க, எவ்வளோடா அவங்க நீங்கள் கொசு வலைன்ட்டு. ஓகே, இவர்கள் செய்கிற எல்லா திட்டங்களுமே கொள்ளையடிப்பது மட்டுமே நோக்கம். ஓகே, அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. ஓகே, நம்ம நடப்பு அரசியல் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. தேங்க்யூ.